பொதுவாகவே நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம். இந்த வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பாரஞ்சித்து, அந்த நீலம் ப்ரொடக்ஷனில் வர்ற படங்கள் எல்லாமே ஒரு மாதிரியான படம். அந்த படத்தெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும், ஜாதி ஆதரிக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அண்டு பொண்ணுங்களை வந்து புனிதமாக காட்டணும். இவனுங்கெல்லாம் என்ன காட்டுறானுங்க, பொண்ணுங்களை வந்து இஷ்டத்துக்கு லவ் பண்ணுன்னு, இஷ்டத்துக்கு யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் இதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகும் அப்படின்னு பேசுகிறவங்க மத்தியிலையும் இதை பற்றி காதிலே வாங்கிக்காமல் படம் எடுக்கிற நபர்கள் தான் நம்ம வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜ் அண்ட் இவங்களை தொடர்ந்து அவங்களோட அசிஸ்டன்ட் இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் உதவியாளர், அதாவது உதவி இயக்குனரான வர்ஷா பரத் அவங்களுடைய படம் தான் பேட் கேர்ள். இந்த படத்துக்கு வந்து அனுராக் கஷ்யப்பும் வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர இருக்காங்க. ஸோ அந்த சூழலில் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ட்ரைலர் வெளியீட்டு விழாவை வந்து கொண்டாடினாங்க. ஒரு தேட்டரில் வந்து இந்த ட்ரைலர் வெளியீட்டு விழா வந்து நடந்துச்சு. அந்த ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் நம்ம படத்தினுடைய டைரக்டரான வர்ஷா வந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. ஏன் பொண்ணுங்களை வந்து கடவுளாகவும் புனிதமாகவும் பத்தினியாகவும் இப்படிலாம் காமிக்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து இந்த வெற்றிமாறனை இவங்க படம்லாம் அப்படின்னு பேசுகிற நீங்கள் வந்து பத்தினியாகவும் அப்படின்னே அப்போ ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை இருக்குன்றதுக்காக தேவடியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையுமே லாஜிக்கில். சாரி ஃபார் த பேட் வேர்ட், பட் அவங்களுக்கு அப்படி தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ தேவடியாவாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பத்தினியாக தான் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட நபரோட விருப்பம். உன் பொண்டாட்டி அதை பண்ணுச்சுன்னா உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து கேஸை போடு, அதுக்கு என்ன பண்ணுமோ லீகலாக பண்ணு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இயக்குநர்களை வந்து பொதுவெளியில் அசிங்கப்படுத்துறதும், அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸை வந்து இப்போது வெற்றிமாறன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், இந்த ஆள்லாம் இதுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான், வேறு எதுக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பல படங்கள் வருது, ஆதரிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க, அது வேற. அது வந்து வேறு ஒரு ரிவ்யூ சொல்கிறீங்க, பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வரும்போது உங்களுடைய வன்மம்ன்றது வந்து படத்தை தாண்டி ரொம்ப வந்து வெஞ்சன்ஸோட தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறது ரொம்பவே தப்பு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க, பைத்தியக்கார பசங்க அப்படின்னு விட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதையும் மீறி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு லாபகரமாக ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த படம் வந்து ஊறப்பட்ட அவார்டு வாங்குச்சு. இப்போது இந்த படம் ஆசியாவிலே சிறந்த படம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவார்டை வந்து உலகத்திலே மிக சிறந்த அவார்டான ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டர்டாம் அவார்டு 2025 ஒரு பெஸ்ட் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ரோட்டர்டாமில் வாங்கப்பட்ட விருதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான என்ன சொல்கிறது, கல்ச்சரை கெடுக்கக்கூடாத படங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினா வெளில போங்கடா அப்படின்னு சுற்றிடுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து கல்ச்சரை கெடுக்கிறது அப்படிலாம் பார்க்குறத தாண்டி ஒரு தனிநபர் சுதந்திரத்தை பாருங்கள். ஒரு பெண்ணா அடிமையாக தான் வச்சுருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு பெண் இருக்கணுன்ற கன்ஸ்ட்ரக்டிவை தாண்டி இந்த படம் பேச வர்றது, அந்த டேரக்டர் பேசுறது எதையுமே புரிஞ்சிக்காமல் நீங்களாக ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து நின்று அதை ஒன்று கத்தி எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ட் பாரஞ்சித் வந்து இந்த ட்ரைலரை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து, அதாவது எக்ஸ் பக்கத்தில் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே போய் கமெண்ட்ஸ், ஊறப்பட்ட கமெண்ட்ஸ், என்னடா ரஞ்சித் நீ இப்படி தான்டா, விஜய் சேதுபதி நீயுமாடா அப்படின்லாம் பேசி, இன்னும் அவர் வந்து உங்கள் தம்பி மாதிரியும் உங்கள் தம்பி கூட பிறந்தவங்க இப்படி பேசிட்ட மாதிரியும் அவரை வந்து வாடா போடா இவன் அவன் பேசி அசிங்கப்படுத்தி அசிங்கமாக பேசி இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். நீ 4 பேருக்கு லிங்க் வேணுமா அப்படின்னு கேட்குற நீ வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து விமர்சிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள். உன் எக்ஸ் அக்கௌண்ட் பேஜுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நீ என்னென்ன வேலை பார்க்குற அப்படின்ட்டுன்னு. உன்னோட ஹிஸ்ட்ரி போய் பார்த்தா தான் தெரியும் நீ என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன்னு. ஆனால் நீ என்ன பண்ணுற, பொண்ணுங்களை வந்து ஒரே அடியாக மட்டம் தட்டி, அதுவும் இப்படி புனிதமாக காட்டாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இப்படி மட்டம் தட்டுற. ஆன்றவன் புனிதமானவன், அவன் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான், அவன் வந்து ரொம்பவே வந்து உத்தமன் அப்படிலாம் பேசுறதுக்கு இங்கே யாருமே ரெடியாக இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆணுன்றவன் உத்தமம் இல்லை அப்படின்ட்டுன்னு. அதுக்காக எல்லாருமே பொறிக்கணும்னு சொல்ல வரல. அதே விஷயத்தை தான் நம்ம எந்த இடத்துலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். பெண்கள் அப்படின்றவர்கள் வந்து புனிதமானவர்கள் அப்படின்றத வந்து அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவை உடச்சி, ஓகே அவங்களும் சாதாரண மனுஷங்க தான், அவங்களுக்கு நமக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கணும், குத்தனா வலிக்கும், அவங்களுக்கும் நமக்கு இருக்க மாதிரி ஒவ்வொரு உடல் ரீதியான விஷயங்கள் தேவைப்படும், தேவையில்லாமல் இருக்கும். அப்படி பல விஷயங்களை புரிஞ்சிக்காம இப்போ அடுத்து வேற ஒரு படம் வந்தது, காதல் என்பது பொது உடைமை அப்படின்ட்டு, அந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ அந்த படத்துக்குமே பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு, ஏன்னா அது ஒரு லெஸ்பியன் படம் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் வேணால் வந்து இப்படி ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து சுற்றி இந்த படத்தை உள்ளே போடலான்னு நினைக்கலாம். பட் இந்த படங்கள் உங்களை தாண்டி மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கத்திக்கிட்டு இருக்கவங்க கத்திட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட முடிச்சோம். ஓகே, டேக் கேர், பை.